அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தர மறுத்த துஆக்கள் கபூலாகக்கூடிய, எதை கொண்டு இறைஞ்சினால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் தருவானோ அந்த இஸ்முல் ஆலம் பொருந்திய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஹதீஸை பார்க்கலாம். ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுருக்காங்க. இதை கேள்விப்படுற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ஒரு துஆவை தங்களோட மனதில் மனனம் செய்து வச்சுக்கிட்டாங்க. இதற்கு பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நோக்கி, எந்த இஸ்மை கொண்டு நம்ம துஆ செஞ்சால் அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வானோ அந்த இஸ்மு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு அர்ப்பணமாவதாக தாங்கள் அந்த இஸ்மை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதை நீ அறிஞ்சிக்கிறது உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முகம் சுருங்கி போச்சான். அப்போது அவங்க ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து நஃபில் தொழுகையை தொழுதுட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓதின அந்த துஆவை மனனம் செஞ்சு வச்சாங்க இல்லையா, அந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்காங்க. இதை செவியுற்ற அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு, ஆயிஷாவே, சற்று முன்னாடி நீ என்கிட்ட கேட்டியே அந்த இஸ்முல் ஆலம் இப்போது நீ ஓதன அந்த துஆவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அது ஓக்கல் லாக வ அது ஓக்கல் ரஹ்மான வ அது ஓக்கல் பர்ரர் ரஹீம வ அது ஓக்க பி அஸ்மா இக்கல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வ மாலம் ஆலம் அன் தகுஃபிரலி வ தர்ஹமனி. இந்த ஒரு துஆவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியிருக்காங்க. இந்த ஒரு துஆவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதில் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த திருநாமங்கள் இருக்குது. இதுதான் இஸ்முல் ஆலம், அதாவது துஆ கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஒரு பெயர் அப்படின்னு நிறைய ஹதீதுகள்லையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் திருக்குரான்லேயும் அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மான் என்று என்னை அழையுங்கள் அப்படின்னு. எனவே இந்த பெயரை கொண்டு நம்ம எந்த துஆவை கேட்டாலுமே நமக்கு அது கபூலாகும். அந்த ஒரு துஆவை தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே, உன்னுடைய புனிதமான திருப்பெயரை கொண்டு, உனக்கு மிகவும் விருப்பமான திருப்பெயரை கொண்டு, உன்னுடைய எந்த திருப்பெயரை கொண்டு இறைஞ்சினால் அந்த இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த திருப்பெயரை கொண்டு, உன்னுடைய எந்த திருப்பெயரை கொண்டு இறைஞ்சினால் நீ அருள் பாலிப்பாயோ அந்த திருப்பெயரை கொண்டு உன்னிடம் இறைஞ்சுகிறேன். எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள். இந்த ஒரு துஆவில் அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு. இன்னும் இதுதான் இஸ்மே ஆசம், இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடிய முறையும் இந்த ஹதீஸ்லேயே நமக்கு சொல்லப்படுது. அதாவது 2 ரக்காத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் செய்து உங்களுடைய துஆக்களை நீங்கள் மனதில் நியத்து வச்சுக்கிட்டு 2 ரக்காத்து நம்ம எப்பவும் தொழுகிறது போல் நம்ம ஓதக்கூடிய சூறாக்களை ஓதி தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு துஆவை நீங்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து இதனுடைய தன்மையை உணர்ந்து அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ரப்புக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து துஆக்களுக்குமே பதில் தருவான். இன்னும் இந்த அமலை நீங்கள் செய்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் என்ன அப்படின்னா, தஹஜ்ஜத்தினுடைய அந்த நேரம்தான். ஏன்னா தஹஜ்ஜத்தினுடைய நேரமே நமக்கு துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம். அதுலேயும் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை செய்கிறோம். அதாவது 2 ரக்காத் நஃபில் தொழுது அதற்கு பிறகு நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய இஸ்முல் ஆலம் பொருந்திய வார்த்தைகளை கொண்ட இந்த துஆவை நம்ம ஓதி கேட்குறோம் அப்படின்னா இன்னும் விரைவாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக நாங்கள் கேட்குறோம் என்னுடைய துஆ கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, தஹஜ்ஜத்தை நீங்கள் வழக்கமாக தொழுதுட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக அதோட இந்த அமலையும் நீங்கள் சில நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
ஏன்னா நிறைய அமல்கள் நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். ஆனால் ஒரு சின்ன அமலில் அல்லாஹ் தாலா நம்முடைய துவாக்களை கபூல் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த அமலை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். இன்னும் இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா புரியும். ஏன் நபி அவங்க கற்றுத்தர மறுத்தாங்க அப்படின்னா, ஹலாலான தேவைகளுக்காக தான் இந்த ஒரு திக்ரை நம்ம பயன்படுத்தணும். அதனால தான் நபி அவங்க கற்றுத்தர மறுத்திருக்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் ஹலாலான தேவைகளுக்காக இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையை பயன்படுத்தி நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.